நந்தினி அவனிடம், உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் கேளு. நீ எப்ப என்னை விட்டு போனியோ அப்பவே எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தர்மா குரூப்ஸோட எம்டி மிஸ்டர் தினேஷ் எனக்காக ஒரு ஸ்பெஷல் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அதுவும் எங்க தெரியுமா? சென்னையோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல் பிளாசால. நீ எவ்வளவு அன்லக்கி பர்சன் இப்போது உனக்கு புரியுதா என்றார். நந்தினியின் வார்த்தைகளை கேட்டு சுற்றி இருந்தவர்கள் எல்லோரும் நந்தினியை ஆச்சரியத்தோடு பார்க்க ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் இந்த நியூஸ் தான் இப்போது ட்ரெண்டிங். இதை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது. தர்மா குரூப்ஸ் சுப்ரீம் ஃபேமிலியில் நடக்க போகும் பர்த்டே பார்ட்டிக்காக பிளாசா ஹோட்டலை மொத்தமாக புக் பண்ணி இருக்கிறார்கள் என்ற நியூஸ் வைரலாகி இருந்தது. ஆனால் அது நந்தினி தான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அது தெரிந்தவுடன் எல்லோரும் நந்தினியை மிகுந்த ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? தர்மா குரூப்ஸ் மேனேஜர் ஹோட்டல் புக் பண்ணினது உங்களுக்காக தானா என்று சேல்ஸ்வுமன் கேட்க, பின்ன என்ன இவளுக்கா? சாட்சாத் எனக்கே தான் என்று சத்தமாக சொன்னான். ஆனால் சிவா தான் தினேஷிடம் சொல்லி ஒட்டுமொத்த பிளாசா ஹோட்டலையும் அவந்திகாவுக்காக புக் செய்திருக்கிறான் என்று நந்தினிக்கு தெரியாது. அவன் தான் தினேஷிடம் சொல்லி ரேகாவிடம் இதை பற்றி பேசி அவர்களை குழப்பி விட்டிருந்தான். சொல்ல போனால் அவன் தன்னை பற்றி வெளிப்படுத்த சரியான சிச்சுவேஷனுக்காக காத்திருந்தான். அவந்திகாவின் பர்த்டே பார்ட்டி அதற்கு சூட்டபிளாக இருக்கும் என்று அவன் நம்பினான். சேல்ஸ்வுமனை பார்த்தபடி, அவந்திகா, இந்த ஏரியால நல்ல ஹவுஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவளை அங்கிருந்து அழைத்து செல்ல எண்ணினான். ஆனால் ரேகா அவனை வழிமறித்து, என்ன சொன்ன? இந்த ஏரியால நல்ல வீடு இல்லையா? உன்னால ஒரு குடிசையை கூட சொந்தமா வாங்க முடியாது. நீ போர்ட் கிளப்ல நல்ல வீடு இல்லைன்னு சொல்றியா? உனக்கு கட்ஸ் இருந்தா எங்க இந்த ஏரியால ஒரு வீடு வாங்கி காட்டு பார்க்கலாம். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், உன்னால கண்டிப்பா இங்க வீடு என்ன, வீட்டோட கதவை கூட வாங்க முடியாது என்று சொல்ல, நந்தினி ரேகாவின் கையில் ஐஃபை தட்ட இருவரும் சிவாவை பார்த்து நக்கலாக சிரித்தார்கள். அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் அவர்களோடு சேர்ந்து சிவாவை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சேல்ஸ்வுமன் சிவாவை ஏளனமாக பார்த்து கொண்டிருக்க, சிவா ரேகாவிடம், என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா என்று தன் புருவத்தை உயர்த்தினான். நினைக்கிறது என்ன, அதுதான் உண்மை. உன்னால வாங்க முடியும்னா அதை ப்ரூவ் பண்ணு. ரொம்ப வேணாம், இந்த ஏரியாவோட லோவஸ்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் 3 crores. அந்த 3 crores ஒரு வீட்டை வாங்கி காமி என்றார். உடனே அவன் அவந்திகாவின் கையை விட்டுவிட்டு தன்னுடைய காருக்கு சென்றான். அவன் என்ன செய்ய போகிறான் என்று புரியாமல் அவந்திகா அவனையே பார்த்து கொண்டிருந்தார். நிச்சயமாக 3 crores கொடுத்து அங்கே வீடு வாங்குவது சாத்தியமில்லை என்று எண்ணிய அவந்திகா அங்கேயே நிற்கலாமா அல்லது காருக்கு போய்விடலாமா என்று யோசித்தார். பிறகு ஒரு முடிவுக்கு வந்து காரை நோக்கி நகர, அதற்குள் சிவா அவளுக்கு எதிரில் வந்து நின்றான். அவன் கையில் ஒரு பெரிய சூட்கேஸ் இருந்தது. எங்க கிளம்பிட்ட அவந்திகா? புது வீடு வாங்க வேணாமா என்று கூலாக கேட்டுக்கொண்டே அவளை பார்த்து சிரித்தார். பிறகு அவள் கையை பிடித்து ஆபீஸ் ரூமுக்குள் அழைத்து சென்றான். சேல்ஸ்வுமனுக்கு எதிரில் சூட்கேஸை திறந்தான். அதில் 3 கோடி ரூபாய் கேஷ் இருந்தது. அதை பார்த்தவுடன் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் திறந்த வாயை மூடவே முடியாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவனுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் கிடைத்தது என்று ரேகாவுக்கும் நந்தினிக்கும் புரியவில்லை. ரேகா தலை சுற்றி அருகில் இருந்த பெஞ்சில் சரிந்து உட்கார்ந்து விட்டாள். I'll make the full payment in cash right now என்று போல்டாக கூறினார். அதை கேட்டு சேல்ஸ்வுமன் ஆடிவிட்டாள். பட் உனக்கு நான் எந்த கமிஷனும் கொடுக்க போறதில்லை. இனிமே ஒருத்தரை இன்சல்ட் பண்றதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். அதுக்கு தான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் என்றார். அவந்திகா இதையெல்லாம் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தாள். சிவா அவள் தோளில் கை வைத்து அவளை நிதானப்படுத்தினார். அவர்களுடைய நெருக்கத்தை பார்த்த நந்தினிக்கு பொறாமையாக இருந்தது. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அப்போ உங்க 2 பேருக்கும் நடுவுல அஃபேர் இருக்கிறது உண்மைதான் போல இருக்கு. என்ன அவந்திகா, நான் உன்னை ஒரு நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டியே. என் ஹஸ்பண்ட வளைச்சு போட பாக்குறியா என்று சொல்லிவிட்டு சிவாவை பார்த்து, என்ன சிவா, பழசெல்லாம் மறந்து போச்சா? இந்த 3 வருஷமா நீ எங்களை நம்பிதானே வாழ்ந்த. அதெல்லாம் மறந்துட்டு டிவோர்ஸ் ஆன கொஞ்ச நாளே இவ கூட சரி நீ எக்கேடோ கேட்டுப்போ. அம்மா மயங்கிட்டாங்க, அவங்கள காருக்கு கூட்டு போறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு என்று அதிகாரமாக கூறினாள். பழைய சிவாவாக இருந்தால் இந்நேரம் அவள் சொன்ன உடனே ஓடி போய் உதவி இருப்பான். ஆனால் இப்போது சிவா ரியாக்ஷன் இல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருக்க, அங்கே வந்த மேனேஜர், who bought the new house? சீக்கிரம் சொல்லுங்க என்று எக்ஸைட்மெண்டோடு கேட்க, சேல்ஸ்வுமன் நடுக்கத்தோடு சிவாவை சுட்டி காட்டினார். சிவாவை பார்த்த மேனேஜர் நம்ப முடியாமல், வாட், இவனா? ஆர் யூ ஜோக்கிங்? இவனால எப்படி இவ்வளோ பணம் கொடுக்க முடியும்? நிச்சயமா இவன் அந்த பணத்தை எங்கிருந்தோ திருடிட்டு தான் வந்திருக்கணும். இவனை பார்த்தாலே உனக்கு தெரியல? இவனை புடிங்க, போலீஸுக்கு கால் பண்ணி இமீடியட்டா வர சொல்லுங்க. இவனை தப்பிக்க விடாதீங்க
கால் த போலீஸ் இமீடியட்லி என்று கத்தினார். இதை கேட்டவுடன் அவந்திகாவுக்கு தூக்கி வாரி போட்டது. இனி சிவாவின் நிலை என்ன? இதை கேட்டவுடன் பெஞ்சில் அமர்ந்திருந்த ரேகா உற்சாகமாகி எழுந்து நின்று, நீங்க சொல்றது கரெக்ட் சார், இந்த பணம் இவன் கண்டிப்பா திருடிட்டு வந்ததா தான் இருக்கணும், இல்லனா இவன் கிட்ட எப்படி இவ்ளோ பணம் இருக்கும்? நேத்து வரைக்கும் இவன் நாங்க போடுற மிச்ச மீதியை சாப்பிட்டு தான் பொழைச்சுக்கிட்டு இருந்தான், இப்போ திடீர்னு இவ்ளோ பணம் கொண்டு வரானா? இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ தப்பு இருக்கு என்றால். இதை கேட்ட பிறகு ஏற்கனவே அவருக்கு சிவா மீது இருந்த சந்தேகம் இப்போது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. நிச்சயம் அவன் இந்த பணத்தை திருடித்தான் கொண்டு வந்திருக்கிறான் என்று உறுதியாக நம்ப ஆரம்பித்து விட்டார். மேனேஜர் சிவாவிடம், நான் கடைசியா கேக்குறேன், இது யாரோட பணம்னு ஒழுங்கா சொல்லிடு என்று கேட்க, சிவா கான்பிடென்டாக, இது என் கார்ல இருந்து தானே கொண்டு வந்தேன், அதை நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க, இப்போ இது யாரோட பணம்னு கேட்டா என்ன அர்த்தம்? நீங்க போலீஸே கூப்பிட்டாலும் சரி, இது ஏன் பணம் அவ்வளவுதான் என்றார். அங்கிருந்த சிச்சுவேஷனை பார்த்த அவந்திகா பயந்து போயிருந்தார். பயத்தில் அவள் சிவாவின் கையை இறுக்கமாக பிடித்திருந்தார். ஆனால் அவள் சிவாவிடம் நெருக்கமாக இருப்பது நந்தினிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவள் அவந்திகாவை எரித்து விடுவது போல பார்த்து கொண்டிருந்தார். மேனேஜர் சிவாவிடம், பணத்தை நீதான் கொண்டு வந்த, பட் நீ இதை கொண்டு வந்தேங்கிறதுக்காக இது உன் பணமா தான் இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலே நீ ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்னு நல்லாவே தெரியுது. உன்கிட்ட இவ்ளோ பணம் இருக்க வாய்ப்பே இல்லை. அதனாலதான் இந்த பணம் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேக்குறோம் என்று கேட்டுக்கொண்டிருக்க, ரேகா குறுக்கிட்டு, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, இந்த பணம் எங்கிருந்து வந்திருக்கோன்னு எனக்கு தெரியும். ஒரு நாள் இவனை சில பேர் கார்ல கொண்டு வந்து வீட்டுல டிராப் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க தான் இந்த பணத்தை இவனுக்கு கொடுத்திருக்கணும். எல்லாருமே சரியான திருட்டு பசங்க என்றார். மேனேஜர் ரேகாவின் வார்த்தைகளை அப்படியே நம்பினார். உடனே மேனேஜர் யாருக்கோ கால் செய்தார். நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க இங்க வந்துருவாங்க என்றார். அதை கேட்டு அவந்திகா அதிர்ந்து விட்டார். ஆனால் சிவா எந்த டென்ஷனும் இல்லாமல் தினேஷுக்கு கால் செய்வதற்காக போனை எடுத்தான். அப்போதுதான் அவனுடைய போன் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டதை கவனித்தான். அதற்குள் வெளியில் சைரன் சத்தம் கேட்க, பூட்ஸ் அணிந்த போலீஸ்காரர்கள் சிலர் உள்ளே நுழைந்தார்கள். அவந்திகாவின் பயம் மேலும் அதிகரித்தது. சிவா மேனேஜரிடம், நீங்க தப்பு பண்றீங்க என்று வான் செய்தான். போலீஸ் சிவாவை நெருங்குவதற்குள் அவந்திகா மேனேஜரிடம் சென்று, ப்ளீஸ் சார், உங்க கெஞ்சி கேக்குறேன், சிவா விட்டுருங்க சார் ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். அவள் கெஞ்சுவது சிவாவுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. உடனே அவன் சத்தமாக, நோ அவந்திகா, நீ யார்கிட்டயும் கெஞ்ச வேணாம், கூடிய சீக்கிரம் இவங்க எல்லாரும் இதுக்கு பதில் சொல்லுவாங்க, நீ தைரியமா இரு, எனக்கு ஒன்னும் ஆகாது என்று சொல்லிவிட்டு போலீஸோடு கேஷுவலாக சென்றான். அவர்கள் சிவாவை அழைத்து செல்வதை பார்த்து அவந்திகாவின் கண்களில் இருந்து அவளை அறியாமலேயே கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அவனை பார்த்து முழுதாக ஒரு நாள் கூட ஆகவில்லை. அதற்குள் அவன் பிரிந்து போவதை பார்த்து ஏன் அவள் மனம் கலங்குகிறது என்று அவளுக்கே தெரியவில்லை. ஆனால் சிவா போலீஸோடு போவதை பார்த்து கொண்டிருந்த ரேகாவும் நந்தினியும் சந்தோஷமாக சிரித்தார்கள். போலீஸ் ஸ்டேஷனை அடைந்தவுடன் போலீஸ் சிவாவை நேராக இன்டராகேஷன் ரூமிற்கு அழைத்து சென்றார்கள். ஒரு பக்கம் சேரில் சிவா அமர்ந்திருக்க, மறுபக்கத்தில் இன்ஸ்பெக்டர் ரவி அமர்ந்திருந்தார். அவருக்கு பின்னால் 2 கான்ஸ்டபிள்கள் நின்று கொண்டிருந்தார்கள். நீயாவே உண்மையை ஒத்துக்கிட்டா எந்த சேதாரமும் இல்லாம வீட்டுக்கு போகலாம். அதை விட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைச்சு ஏதாவது எடக்கு முடக்கா பண்ண, அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க ஜெயிலே கிடக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் உன்னால இங்க இருந்து வெளியவே போக முடியாது. Now tell me, அந்த பணத்தை நீ எங்க இருந்து எடுத்த என்றார். சிவாவின் பேக்ரவுண்ட் என்னவென்று தெரியாமல் அவர் சிவாவை மிரட்டி கொண்டிருந்தார். ஆனால் சிவா அதற்காக டென்ஷன் ஆகவில்லை. லுக் இன்ஸ்பெக்டர், இவ்ளோ பணம் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்க கண்ணுக்கு அவன் ஒரு திருடனா தான் தெரிவான்னு எனக்கு புரியுது. பட் நான் உண்மையை தான் சொல்றேன், இது ஏன் பணம் தான் என்று ஸ்ட்ராங்காக சொன்னான். அப்போ இப்படிலாம் கேட்டா நீ உண்மையை சொல்ல மாட்டல? உனக்கு வாழணுங்கிற ஆசையே இல்லையா? ஜெயிலுக்குள்ள இருக்கதா ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன என்று கேட்க, நான் உண்மையை தான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு தர்மா குரூப்ஸ் தெரியும்ல என்று கேட்க, தர்மா குரூப்ஸ் பத்தி தெரியாதவங்க சென்னையிலே இருக்க முடியாது. ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் கம்பெனி இன் தி வேர்ல்ட். இப்ப அதுக்கு என்ன என்று சொல்லி முடிப்பதற்குள், நான் தான் அதோட CEO என்றார். அதை கேட்டவுடன் கான்ஸ்டபிள் இருவரும் சத்தமாக சிரித்து விட்டார்கள். இன்ஸ்பெக்டர் ரவிக்கும் முதலில் அதை கேட்டு சிரிப்பு தான் வந்தது. அவர் கான்ஸ்டபிள்களை பார்த்து உதட்டில் விரலை வைத்து, சிரிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிவா பக்கம் திரும்பி, நீ என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவேன்னு நினைச்சியா என்றார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே கால் பண்ணி கேளுங்க என்று சொல்ல, ரவி ஒரு செகண்ட் யோசித்தார். என்ன யோசிக்கிறீங்க என்று கேட்க, இல்ல உனக்கும் நந்தினிக்கும் டிவோர்ஸ் ஆனதுனால உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன என்றார். அவர் சம்பந்தம் இல்லாமல் பேசுவதை வைத்து அவரிடம் தர்மா குரூப்ஸின் போன் நம்பர் இல்லை என்பதை சிவா புரிந்து கொண்டார். சார், என் போன்ல சார்ஜ் இல்ல, கொஞ்சம் சார்ஜ் போட்டு கொடுத்தீங்கன்னா I can call someone என்றான். சிவாவின் சீரியஸான டோனை கேட்ட பிறகு ரவியும் சீரியஸாக கான்ஸ்டேபிள்களிடம், போய் அவன் போன்ல சார்ஜ் போட்டு கொண்டு வாங்க,
அவ அப்படி யாருக்கு தான் கால் பண்றான்னு நானும் பாக்குறேன் என்றார். கான்ஸ்டபிள்கள் இருவரும் வெளியில் சென்று சிவாவின் போனை சார்ஜ் போட்டார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் இன்டராகேஷன் ரூமிற்கு திரும்பி வந்தார்கள். அவர்களுடைய கையில் சிவாவின் போன் இருந்தது. போனை சிவாவின் கையில் கொடுக்க சிவா ஒரு நம்பருக்கு டயல் செய்து பேசினார். பிறகு கூலாக அந்த போனை டேபிள் மீது வைத்தார். அதே நேரம் அவந்திகா ஒரு சிறிய பேக்கோடு போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தார். அங்கிருந்த ஒரு போலீசிடம், சார் சிவாவை விட்டுருங்க சார் ப்ளீஸ் என்று கெஞ்சினார். யார் மாணி, யாரு சிவா என்று கேட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் அரெஸ்ட் பண்ணி உங்க ஸ்டேஷனுக்கு தான் கூட்டு வந்தாங்க என்றார். அவருக்கு சட்டென ஸ்ட்ரைக் ஆக, ஓ அந்த தெஃப்ட் கேஸா, அவன் இப்போ இன்ட்ராகேஷன் ரூம்ல இருக்கான், விசாரணை நடந்துகிட்டு இருக்கு என்றார். அப்போது அவந்திகா தன் கையில் இருந்த பேக்கை அவரிடம் நீட்டினார். வாட் இஸ் திஸ் என்று சந்தேகமாக கேட்டு அவர் பேக்கை திறக்க அதற்குள் கொஞ்சம் பணம் இருந்ததை பார்த்தார். இதை வச்சுட்டு எப்படியாவது சிவாவை விட்டுருங்க சார் என்றார். சரி சரி நீ போய் உட்காருமா, இப்போதைக்கு இந்த பேக் உங்ககிட்டே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு பேக்கை அவளிடமே திரும்பி கொடுத்தார். அவந்திகா அந்த பேக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த ஒரு பெஞ்சில் அமர்ந்தார். அப்போது திடீரென அந்த இடத்தின் சிச்சுவேஷன் பரபரப்பாக மாறியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.